அதாவது ஏற்கனவே தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற சூழ்நிலை நிலவி வருகிறது. கொலையானவர்கள் பெண்களா ஆண்களா என்றில்லை, உயிர் போனது என்பது நம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய, உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். ஆனால் இந்த இழப்புகள் வர காரணமாக இருப்பது தற்போது அது டாஸ்மாகாக இருக்கட்டும், இல்லை என்றால் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களாக, பெண்களுக்கு எதிரான வன்முறைகளாக இருக்கட்டும், இந்த நவீன நூற்றாண்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்து வருகிறதோ என்ற ஒரு மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுகிறது. இன்று கூட பார்த்தீர்கள் என்றால் பெண்கள் துணிச்சலாக அவர்கள் பணிக்கு சென்று வர முடியவில்லை, அவர்கள் பணியை ஆற்ற முடியவில்லை, வீட்டில் தனியாக இருக்க முடியவில்லை. சுதந்திர இந்தியாவில் 68 ஆண்டுகள் கழித்து தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவுகிறது என்பது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடியது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட வேண்டும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறாமல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். காவல்துறை பணியிடங்களை நிரப்ப வேண்டும். முதலமைச்சர் பெண்கள் பாதுகாப்பில் தனி கவனம் செலுத்த வேண்டும். இன்னொன்று, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மை டாஸ்மாகினால் அதிகமாக உருவாகிறது. இன்று கூட பட்டினப்பாக்கத்தில் டாஸ்மாக் கடை மூடப்பட வேண்டும் என்று எங்கள் சகோதரர்கள்லாம் போராடி இருக்கிறார்கள். அங்கே உள்ள பெண்கள் 4-5 நாட்களாக போராடி வருகிறார்கள். ஆக 500 கடைகளைத்தான் மூடிவிட்டோமே என்று முதலமைச்சர் அப்படியே இருந்து விடாமல் தமிழகத்தில் உள்ள அத்தனை கடைகளையும் படிப்படியாக மூடுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். நிச்சயமாக கண்காணிப்பு கேமராக்கள் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நிறுவப்பட வேண்டும். தனி கவனம் பாதுகாப்புக்கு என்று தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும். திருப்பூரில் கூட தீவிரவாதிகள் ஊடுருவுகிறார்கள் என்றால் தமிழகத்தில் கண்காணிப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் சற்று ஆத்ம பரிசோதனை செய்து கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இரட்டை நிலைப்பாடு இல்லை, மத்திய அரசு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. எண்ணெய் நிறுவனங்கள் ஏன் ஆதார் எண்ணோடு இணைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால், இந்த மானியம் யாருக்கு கிடைக்க வேண்டுமோ அவர்களுக்கு கிடைக்காமல் போய்கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், இந்தியா முழுவதும் 1.5 கோடி ரேஷன் கார்டுகள் போலி என கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் 1.5 கோடி ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் 1.5 கோடி இடைத்தரகர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அதே போல டிரைவிங் லைசன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 50 லட்சம் டிரைவிங் லைசன்ஸ் போலியானவை. போலியான லைசன்ஸ்னால் எவ்வளவு அபாயகரமான சூழ்நிலை வரும். அதே போலதான் கேஸ் மானியத்தை யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கிடைக்காமல் போலிகளுக்கு போலி பதிவுகள் வாங்கிவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக ஆதார் இணைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இதில் ஒரு சட்ட திருத்தம் என்ன கொண்டு வர வேண்டும் என்றால், அனைவருக்கும் ஆதார் கையில் கிடைத்த பின்பு இத்தகைய நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும். இன்னும் முழுமையாக எல்லார் கையிலும் ஆதார் கிடைக்காத பட்சத்தில் இத்தகைய நடைமுறைகளை மேற்கொண்டால் அது குழப்பத்தை ஏற்படுத்தும். ஆனால் நடைமுறையில் தவறில்லை. நடைமுறை எதற்கு இந்த நடைமுறையை மேற்கொள்கிறார்கள் என்றால், போலிகள் எந்த விதத்திலும் பலனடைந்து விடக்கூடாது, ஏழைகள் பலனடைய வேண்டும் என்று, அதனால் ஆதார் கிடைப்பதையும் துரிதப்படுத்த வேண்டும் என்பதுதான் எனது கருத்து.